Hi students, I am Maithili. This is 11th standard max, x is 2.2. Okay, so 2.2 la already second sum, third sum முடிச்சாச்சு. Okay, now we'll see the fourth sum. So in the fourth sum la பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா solve 2 modulus of x plus 1 minus 6 is lesser than or equal and graph the solution set in a number line அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். அது போக நம்பர் லைனில், அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த இன்டர்வலில் வந்து நம்ம வந்து ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிற பாருங்கள், ஜஸ்ட் ரைட் வாட் இஸ் கிவன், அதாவது 2 modulus of x plus 1 minus 6 is less than or equal to 7 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. 2 modulus of x plus 1 lesser than or equal to 7, இந்த minus 6 ரைட்டுக்கு போகிறப்போ நமக்கு plus 6 அப்படின்னு வந்துடும். And then 2 modulus of x plus 1 is lesser than or equal to, ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணுறப்போ நமக்கு 13 அப்படின்னு வரும் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன, x plus 1 modulus of x plus 1 மட்டும் வச்சுக்கோங்க, lesser than or equal to 13, இந்த 2 டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க ரைட் சைடில், ஸோ by 2 அப்படின்னு ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இதில் எது நம்ம எப்படி சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 வேல்யூ லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு 13/2 அப்படின்னா இதோட மீனிங் என்ன, இதுக்குள்ளே பாசிட்டிவ் வேல்யூவும் இருக்குது, அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்குது ரெண்டுமே. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 வேல்யூ இஸ் லைஸ் பிட்வீன் -13/2 அண்ட் +13/2, அதுதான் மீனிங். ஸோ அப்போ நம்ம வேல்யூஸ் எப்படி எடுத்து எழுதலாம்னா, ஜஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் -13/2. ஓகே, ஸோ அப்போ 13/2வை விட இது வந்து கிரேட்டராக இருக்குது. அப்புறம் இன்னொரு சாய்ஸ் எப்படி எடுப்பீங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 வேல்யூ லெஸ்ஸர் தென் 13/2, இந்த ரெண்டு சாய்ஸ். ஓகே, ஒன்று இப்படி இருக்கும், இல்லைனா இப்படி இருக்கும் அப்படின்றது தான் மீனிங். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி இதை வச்சு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபைனலாக தான் நம்ம இன்டர்வல் எடுத்து எழுத முடியும். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் -13/2, எப்போவுமே மாடுலஸ் அப்படின்னு வந்துட்டாலே இந்த ரெண்டு சாய்ஸை வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ -13/2, இந்த +1 ரைட்டுக்கு போச்சுன்னா -1. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென், இதில் 2 வந்து எல்சியம் எடுத்துக்கோங்க. ஸோ 2 எல்சியம் எடுத்திங்கன்னா இங்கே -13 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு -2 ஆகிடும் இல்லையா. ஸோ தட் இஸ் டோட்டலாக நமக்கு -15 அப்படின்னு வந்துடும். ஸோ -15/2, அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள், எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் 13/2, இந்த +1 ரைட்டுக்கு போச்சுன்னா -1. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென், அதே மாதிரி 2 எல்சியம் எடுத்திங்கன்னா இங்கே 1 2s are 2. ஸோ இப்போ 13 - 2 அப்படின்னா நமக்கு 11/2 அப்படின்றது நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுங்க, இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இதை ரெண்டை வச்சு நம்ம ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 இதை ரெண்டை வச்சு நம்ம எப்படி எழுதலான்னாக்கா, -15/2 இந்த வேல்யூ. ஸோ இங்கே போடுற இன்இக்வாலிட்டிஸ் எப்படி போடுறீங்கன்னா, கொஷினை பாருங்கள், கொஷினில் வந்து உங்களுக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா இல்லை லெஸர் தன் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லெஸர் தன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி -15/2, ஏன்னா உங்களுக்கு சம்டைம் கன்ஃபியூஷன் வரும், இங்கே கிரேட்டர் இங்கே லெஸர் அப்படின்றது எந்த இன்இக்வாலிட்டின்றது உங்களுக்கு டவுட் வரும். ஸோ ஆன்சர் எழுதும்போது ஜஸ்ட் கொஷினை பாருங்கள், கொஷினில் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டா இல்லை லெஸர் தன் ஆர் ஈக்குவல்ட்டான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ -15/2 இந்த வேல்யூ கொஷின் நமக்கு லெஸர் தன் ஆர் ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு 11/2. ஓகே, இது அதே மாதிரி நீங்கள் நம்பர் லைனில் மார்க் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அது சென்டர் பாயிண்ட் 0ன்னு இருக்கும். ஸோ இது 1 2 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1 -2 எக்ஸெட்ரா அப் டு -infinity வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இன்டர்வலை வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் இது -15/2. அப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லெஸர் தன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருக்கிறப்போ இதில் இருந்து எங்கே நமக்கு முடியுது அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் இன்டர்வல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ -infinity, -15/2 லெஸர் தன் ஆர் ஈக்குவல்னு வந்துட்டாலே நீங்கள் க்ளோஸ்ட் இன்டர்வல் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ -15/2 இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூனியன் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி 11/2. ஸோ அப்போ இங்கே 11/2ன்றது இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இது வந்து எக்ஸாக்ட் பாயிண்ட்டு, கடைசியில் வந்து நமக்கு இன்ஃபினிட்டியில் முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து க்ளோஸ்டு யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஓப்பன் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா திஸ் இஸ் த எண்டிங் பாயிண்ட். அதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூவில் எடுக்கிறப்போ திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்கள், சால்வ் 1/5
மாடுலஸ் ஆஃப் 10x மைனஸ் 2 லெஸர் தென் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மாடுலஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு 1/5 அப்படின்னு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரைட் என்ன பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு மாடுலஸ், அந்த மாடுலஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 10x மைனஸ் 2 இஸ் லெஸ்ஸர் தென் இங்கே இந்த 1/5 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகிறப்போ இங்கே நமக்கு டிவிஷனில் இருக்குது, ரைட்டுக்கு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இல்லையா? ஸோ 1 5s are 5 இப்படி வந்துடும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் 10x மைனஸ் 2 இஸ் லெஸ்ஸர் தென் 5 அப்படின்னு இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ இஸ் லைஸ் பிட்வீன் -5 அண்ட் +5, அதுதான் நம்மளோட மீனிங். ஸோ அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க? மாடுலஸ் ஆஃப் அதாவது 10x மைனஸ் 2, அப்போ இந்த வேல்யூ கிரேட்டர் தென் -5. ஓகே, இது ஒரு சாய்ஸ் எடுக்கிறீங்க. அதே மாதிரி 10x மைனஸ் 2 இந்த வேல்யூ லெஸ்ஸர் தென் +5. எப்போவுமே இப்படி தான் எடுப்பீங்க. மாடுலஸ் அப்படின்னு வந்துட்டாலே அந்த ஒரு வேல்யூ கிரேட்டர் தென் -5 இருக்கும், இன்னொரு வேல்யூ லெஸ்ஸர் தென் 5 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ -5 விட கிரேட்டராக இருக்கும், +5 விட லெஸ்ஸராக இருக்கும். அதுக்குள்ளே தான் எக்ஸ் பாயிண்ட் வந்து லை ஆகும் நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இதுலேருந்து இப்போ ஜஸ்ட் 10x is greater than இந்த -5 இருக்குது, அப்புறம் இங்கே -2 இருக்குது இல்லையா? ஸோ அந்த -2 ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. அப்போ நமக்கு +2 அப்படின்னு ஆகிடும். ஸோ now 10x is greater than -5ல் 2 போச்சுன்னா -3 இப்படின்னு வரும். ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ x is greater than -3 divided by இந்த 10 வந்து கீழே கொண்டு வந்துடுங்க, 10 இப்படி வந்துடும். அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள், ஜஸ்ட் 10x is lesser than 5 -2 அங்கே போச்சுன்னா +2ன்னு ஆகிடும். ஸோ அதே மாதிரி 10x is lesser than 7. ஸோ x is lesser than 7 divided by 10 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுகிறப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஜஸ்ட் இதை கம்பைன் பண்ணி நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம -3 divided by 10. அதே நான் சொன்ன கான்செப்ட் மாதிரியே தான் இங்கே நீங்கள் இனிக்வாலிட்டி போடுறதுக்கு ஆன்சர் எழுதுகிறப்போ இனிக்வாலிட்டி வந்து கொஷினில் பாருங்கள் லெஸ்ஸர் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சப்போஸ் இங்கே லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தா நீங்களும் அப்படி எழுதுங்க. இங்கே ஜஸ்ட் லெஸ்ஸர் தென் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஆன்சர் எழுதுகிறப்போ -3/10 திஸ் வேல்யூ லெஸ்ஸர் தென் எக்ஸ் லெஸ்ஸர் தென் 7 divided by 10 இப்படி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 6th சம் பாருங்கள். சால்வ் மாடுலஸ் ஆஃப் 5x மைனஸ் 12 இஸ் லெஸ்ஸர் தென் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லுமே நமக்கு வந்து மாடுலஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அவுட் சைடில் நமக்கு எந்த ஒரு நம்பருமே இல்லை. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாகவே இது ஆன்சர் சொல்லிடலாம் இல்லையா? பாருங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் நம்ம வேல்யூ. அப்போ இந்த 5x மைனஸ் 12 இந்த வேல்யூ ஒன்று கிரேட்டர் தென் -2 இருக்கும், இது ஒரு சாய்ஸ். அதே மாதிரி 5x மைனஸ் 12 இந்த வேல்யூ லெஸ்ஸர் தென் -2 இருக்கும். ஓகே, இந்த 2 சாய்ஸஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 சாய்ஸஸில் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதிலேருந்து 5x திஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் -2 இந்த -12 இருக்கு, அது ரைட்டுக்கு போச்சுன்னா +12 அப்படின்னு ஆகிடும். ஸோ 5x இஸ் கிரேட்டர் தென் 12 2 போச்சுன்னா 10. ஸோ x இஸ் கிரேட்டர் தென் 10 divided by 5. ஸோ x இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு வந்து ஒரு சாய்ஸில். அதே மாதிரி இன்னொரு சாய்ஸ் எடுங்க, 5x is lesser than -2 இந்த ப்ளஸ் -2 ரைட்டுக்கு போகிறப்போ +12 அப்படின்னு ஆகிடும். ஸோ 5x is lesser than இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணுறப்போ 10. ஸோ x is lesser than 10/5, x is lesser than 2. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது என்னது, இந்த டேர்ம் இப்படி வந்துடும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஓகே இதில் இப்போ கிரேட்டர் தென் -2 லெஸ்ஸர் தென் +2 அப்படி தான் சாய்ஸ் எடுக்கணும் இல்லையா? சாரி. ஓகே, ஸோ இப்போ லெஸ்ஸர் தென் -2 அப்படின்றப்போ ஒன்று கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும், அதை இன்னொரு வேல்யூ வந்து லெஸ்ஸர் தானாக இருக்கும். ஏன்னா அதே மாதிரி தான் எல்லா சம்ஸ்லையும் நம்ம எடுத்திருக்கோம். 5 அப்படின்றப்போ -5 +5. ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி எடுப்பீங்க, -2 இங்கே +2. ஸோ இப்போ +2னா இதில் ப்ளஸ் வந்துடும். ஸோ 12 + 2னா இட் இஸ் 14. ஓகே, ஸோ இப்போ 14 divided by 5 அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்கள் எக்ஸ் வேல்யூ 5. ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 2 இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ லெஸ்ஸர் தென் 14/5 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி ஆன்சர் எழுத முடியும், ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுங்க, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுங்க. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 இது ரெண்டும் எடுத்தீங்கன்னா இது ரெண்டையும் வச்சு நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம், 2 வேல்யூ
அதே சொன்ன மாதிரி கொஷினில் போய் பாருங்கள் இன்இக்வாலிட்டிக்கு லெஸ்ஸர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ 2 இஸ் லெஸ்ஸர் தென் எக்ஸ் லெஸ்ஸர் தென் 14/5. இது இப்படி தான் ஆன்சர் எழுதுவீங்க. ஓகே, இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.